ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறது ரியல்மி P4 Lite 5G. இதில் நமக்கு பேட்டரி 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் 15 வாட் தான் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 0 to 100% வந்து எப்படியும் 2.5 நாள்லேருந்து 3 மணி நேரம் ஆகும் ஃபுல்லாக சார்ஜ் ஏறதுக்கு. பைபாஸ் சார்ஜ் டெக்னாலஜியுமே கொடுத்துருக்காங்க. இது கொடுத்து என்ன பண்ணியும் நமக்கு வந்து 7000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துட்டு வெறும் 15 வாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ போன வாட்டி வந்த P3 Liteல வந்து 6000 mAh பேட்டரி கொடுத்துட்டு 45 வாட்ஸும் கொடுத்துருந்தாங்க. இதில் அட்லீஸ்ட் 45 வாட்ஸும் கொடுத்துருந்துருக்கணும். ஸோ 15 தான் கொடுத்துருக்காங்கிறது ஒரு மைனஸ் தான். நெக்ஸ்ட் ப்ராசஸர் இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா MediaTek Dimensity 6300ங்கிற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ணது, 8 கோடில் பண்ணது தான். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 5,50,000 மேலேயே வருது. ஸோ இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு வந்து ஹேங் இல்லாமல் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே கண்டிப்பாக ஹேங் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் நம்ம ஹெவியாகவும் எதுவும் யூஸ் பண்ணிக்க முடியாது. மல்டி டாஸ்கிங்க்கு ஓரளவு நல்லாயிருக்கும் அந்த 2 வருஷத்துக்குள்ளே. அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஹேங் அடிக்கும். கேம்லாம் விளாண்டிங்கன்னா கண்டிப்பாக ஹீட் ஆகும். அப்படியே நமக்கு விசி கூலிங் சிஸ்டம்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸரில் மீடியம் கிராஃபிக்ஸில் லோ கிராஃபிக்ஸில் வச்சு தான் நம்மளால் கேம் ப்ளே பண்ணிக்க முடியும். போன வருஷம் அந்த P3 Liteலையுமே சேம் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுலேயுமே அதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேமராவுக்கு வருவோம். பேக்கில் வந்து 13 MP சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று லைட் சென்சார் தான். அப்புறம் நமக்கு ஒரு LED ஃப்ளாஷ் வருது. செல்ஃபியில் வெறும் 5 MP தான் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடியும் பின்னாடியும் 1080p 30 fps தான் வீடியோ எடுத்துக்க முடியும். 4K சப்போர்ட்லாம் கிடையாது. ஸோ போன வாட்டி வந்த ரியல்மி P3 Liteல வந்து 32 MP கொடுத்துருந்தாங்க, முன்னாடி 8 MP கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி இதில் வந்து நமக்கு கேமரா ரொம்பவே கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இது வந்து டவுன்கிரேடு தான் கேமரா பொறுத்த வரைக்கும். P4 Liteல P3 Liteல நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து இப்படி பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணுறது. நெக்ஸ்ட் டிஸ்பிளேவுக்கு வருவோம். இது ஒரு LCD பேனல் தான். 6.8 இன்ச் சைஸ் கொடுத்துருக்காங்க. 900 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க இந்த மொபைலில். இது ஒரு HD+ டிஸ்பிளே தான், ஃபுல் HD கிடையாது. ஆனால் நமக்கு இதில் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணியிருக்காங்கிறது நல்ல விஷயம். ஆனால் என்ன பண்ணுறது, ஃபுல் HD கிடையாது, HD+ தான். ஸோ நமக்கு இதில் IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணியில் போடாமல் பார்த்துப்போம். கார்னிங் கிளாஸையும் கொஞ்சம் சேர்த்து LCD பேனலாக இதில் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பேண்டா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் 2 கலர் வேரியன்ட் வருது. ஒன்று மொசைக் கிரீன், இன்னொன்று மொசைக் ப்ளூங்கிறது 2 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் இதில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போன வாட்டி P3 Liteல வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான். இது நமக்கு டவுன்கிரேடு தான், அப்கிரேட் கிடையாது. அதில் தான் நல்லா பண்ணியிருந்தாங்க. இதில் நமக்கு சொதப்பியிருக்காங்க ஸ்பீக்கரில். OS பொறுத்த வரைக்கும் Android 6 ரன் ஆகிட்டு இருக்குது. Realme UI 7.0 ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ 2 வருஷத்துக்கு OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட்டும் மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மொபைலில். இது ஒரு வாட்டர் ட்ராப் தான். ஸோ நமக்கு பஞ்சோலோ சைடில் கொடுக்குற கேமராவோ அந்த மாதிரிலாம் தான் கொடுக்கல. இது நமக்கு ஒரு வாட்டர் ட்ராப் டிஸ்பிளே தான். இப்பயுமே இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ லைட் சீரிஸ்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நமக்கு வந்து 2 வருஷத்துக்கு தான் OS அப்டேட் வரும். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 212 கிராம் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, 7000 mAh கொடுத்துட்டு 212 கொடுத்துருக்கிறது ஓகே தான். திக்னஸை பொறுத்த வரைக்கும் 0.84 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நெட்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நேனோ சிம் கார்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு மெமரி கார்டு அப்படின்னா ஒரு சிம்மு, அப்படின்னா 2 சிம் யூஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு இதில் 3.5mm ஜாக்குமே கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.3 கொடுத்துருக்காங்க. Wi-Fi 5 கொடுத்துருக்காங்க. eSIM சப்போர்ட்லாம் கிடையாது. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் தான். இது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபேஸ் அன்லாக்குமே இருக்குது. ரேமுக்கு வருவோம். ரேமை பொறுத்த வரைக்கும் 3 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 464 ஒன்று, 4128 ஒன்று, 6128 கொடுத்துருக்காங்க. LPDDR4X தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் வந்து நமக்கு 4 GB ரேம் வருது. ஸோ அதை நோட் பண்ணுங்களேன். சில மொபைல்லாம் வந்து இப்போலாம் எடுத்துன்னு 8க்கு வந்துட்டாங்க. அது ஹை ரேஞ்ச் தான், இருந்தாலுமே மிட் ரேஞ்சிலுமே சொல்லிட்டாங்கன்னா 6ல் தான் ஆரம்பிக்குது. இதில் நமக்கு 4 கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அப்படி வாங்குற மாதிரி இருந்தாலுமே நம்ம 4 GB ரேமில் வாங்கிக்கலாம், ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறது பட்சத்தில். ஸோ ப்ரைஸுக்கு வந்தோம்னா 464 13,000க்கு வருது, 4128 14,000க்கு வருது, 6128 16,000க்கு வருது. ஸோ இந்த மொபைலோட ஸ்பெக்டிவில் தான். நான் உங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வாட்டி ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லையும் செக் பண்ணிவிட்டு வாங்குற மாதிரி தான் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோட சந்திப்போம். பாய்.